வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் ஒரு பெண்ணின் அடையாளம். இது ஒரு குடும்ப கதை. கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? அம்மா, ஃபேமிலி ட்ரீனா என்னதுமா? சார்ட்டில் அதை வரைஞ்சி எழுதிட்டு வர சொன்னாங்க எங்கள் மிஸ் என வீட்டுப்பாடம் செய்து கொண்டிருந்த 6 வயது விக்ரம் கேட்டதும் வீட்டில் அனைவரின் கவனமும் அங்கே திரும்பியது. அது ஒன்றுமில்லை விக்ரம், ஒரு மரத்தில் எப்படி நிறைய கிளைகள் இருக்குமோ அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதை ஒரு மரம் மாதிரி படம் வரைஞ்சு அதில் எல்லாரையும் பற்றியும் எழுதணும். அவ்வளவுதான் கண்ணா என்றாள் வர்ஷா. ஹை, சூப்பராக இருக்குது, இப்போவே எழுதிடலாமா? முதல்ல நீ இந்த வீட்டு பாடத்தை சீக்கிரம் எழுது. நான் அதுக்குள்ளே சார்ட் எடுத்துகிட்டு வந்து மரம் வரைஞ்சு வைக்கிறேன். அப்புறம் அதில் எழுதலாம் என உள்ளே இருந்த வெள்ளை நிற சார்ட் பேப்பரையும் ஸ்கெட்ச் பென், கலர் பென்சிலில் எடுத்து வந்தாள். ஒரு பெரிய மரத்தையும் பல கிளைகளையும் வரைந்தாள் வர்ஷா. குடும்ப உறுப்பினர்களை பற்றிய விவரங்கள் எழுதுவதற்காக ஒவ்வொரு கிளையிலும் இலை போல பெரிதாக வரைந்தாள். அதை பார்க்கும்போதே விக்ரமின் ஆவல் அதிகமானது. முதலில் அவன் பெயர், படிக்கும் வகுப்பு எழுதினான் விக்ரம். அடுத்து அப்பா, அம்மா என ஒவ்வொருவரை பற்றிய விவரங்களை கேட்டு எழுதினான். அம்மா, அடுத்து தாத்தா பேர் எழுதணுமா? சபேஷன், எழுதிட்டேன். தாத்தா இப்போது வேலை எதுவும் பண்ணலையே, என்ன எழுதணும்? டேய் செல்ல பேராண்டி, இப்போ வேலைக்கு போகலனா என்ன? இவ்வளவு ஆண்டு வேலை பண்ணியிருக்கேன்ல, ரிட்டையர்ட் மேனேஜர்னு எழுது என்றார் சபேசன். வர்ஷா ஸ்பெல்லிங் சொல்ல எழுதி முடித்தான் விக்ரம். அம்மா, பாட்டி பேர் கல்யாணி, கரெக்டா? பாட்டி என்ன வேலை பண்ணுறாங்க? என்ன எழுதணும்? ஹோம் மேக்கர்னு எழுது விக்ரம். ஹோம் மேக்கர்னா என்னம்மா? வீட்டில் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க இல்லை, அதைத்தான் ஹோம் மேக்கர்னு சொல்கிறோம். பாட்டி, அம்மா மாதிரி நீயும் ஏன் வேலைக்கு போகலை? போயிருந்தால் அதை எழுதியிருக்கலாமே பாட்டி. ஹோம் மேக்கர்னு எழுதுவதில் விக்ரமுக்கு அவ்வளவாக திருப்தி இல்லை என்பதை அவள் கேள்விகளிலேயே புரிந்து கொண்டாள் கல்யாணி. அவருக்கும் அது சங்கடமாகத்தான் இருந்தது. வாழ்க்கையில் இவ்வளவு ஆண்டுகளை கடந்து வந்த பிறகு 70 வயதில் தன் பேரன் இப்படி ஒரு கேள்வியை கேட்பான் என எதிர்பார்க்கவில்லை. கடந்து வந்த காலங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தன் அடையாளங்களை தொலைத்து கொண்டதை இந்த குழந்தையிடம் என்னவென்று சொல்வது? மௌனமாக காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தாள் கல்யாணி. அம்மா, ஹோம் மேக்கருக்கு பதிலாக வேற ஏதாவது எழுதலாமா? உங்கள் பாட்டிக்கு வீட்டு வேலையை விட்டால் வேற என்ன தெரியும்? ஹோம் மேக்கர் தான் கரெக்ட் என்றார் தாத்தா செபேசன். இதை சொல்லி முடிக்கும்போது அவரது முகத்தில் ஒரு இளக்காரமும் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற கர்வமும் சேர்ந்து இழையொழியது. இது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம். அவருடன் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சம்சாரமும் செய்து கொண்டிருக்கும் கல்யாணிக்கு புரியாமல் இல்லை. திருமணமாகி வந்தது முதல் கல்யாணியின் ஒவ்வொரு கனவுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் சபேசன் தான். அவரை பொறுத்தவரை தன்னை விட தன் மனைவி எந்த விதத்திலும் உயர்வாக இருந்துவிடக்கூடாது, அவளை யாரும் பாராட்டிவிடக்கூடாது, அவள் எதிலும் நல்ல பெயர் வாங்கிவிடக்கூடாது, தன்னால் மட்டும்தான் எல்லாம் முடியும், தனக்கு கீழ்தான் தன் மனைவி என்ற குணம் அவர் இரத்தத்தோடு ஊறி போயிருந்தது. அதை மாற்ற கல்யாணியால் இயலவில்லை. அவளது எழுத்து திறமை, அழகாக பாடும் குரல் வளம் என அனைத்தையும் குழி தோண்டி புதைத்தவர் சபேசன். கல்யாணி நன்றாக கதை எழுதுவார் என்பது இன்று வரை அவர் பெற்ற வாரிசுகளுக்கு கூட தெரியாது. காலத்தின் ஓட்டத்தில் கல்யாணி மூட்டை கட்டி வைத்த தன் திறமைகளையெல்லாம் மறந்து போயிருந்தார். ஆனால் இன்று ஏனோ பேரன் கேட்ட கேள்விக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என அவர் மனம் குறுகுறுத்தது. அம்மா, ஹோம் மேக்கர்னு போடுறதுக்கு பதிலாக சிங்கர்னு போடட்டுமா? தினமும் பாட்டி தானே என் பாட்டி பாடி என்னை தூங்க வைக்கிறாங்க. அப்புறம் கதை கூட நல்லா சொல்கிறாங்க, ஸ்டோரி டெல்லர்னும் போடலாம் இல்லை என ஆர்வம் பொங்க கேட்டான் விக்ரம். வர்ஷா பதில் சொல்வதற்கு முன் சபேசனும் கணவன் அஜயும் போட்டி போட்டுக்கொண்டு அதற்கு மறுப்பு தெரிவித்தனர். டேய் விக்ரம், குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காக பாட்டு பாடுறது, கதை சொல்கிறதெல்லாம் எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. நான் கூட உனக்காக நிறைய தடவை பாட்டு பாடியிருக்கேன். அதையெல்லாம் எழுதுவாங்களா என்றார் சபேசன். ஆமாம் விக்ரம், தாத்தா சொல்கிறது சரி, இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறது தான். அதையெல்லாம் எழுத வேண்டாம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோம் மேக்கர்னு போடு, சரியாக இருக்கும். எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்குற? சீக்கிரம் எழுதி முடி என்றான் அஜய். முட்டிக்கொண்டு வந்த அழுகையுடன் அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தார் கல்யாணி. அவரால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. விக்ரம் கண்ணா, சிங்கர், ஸ்டோரி டெல்லர்னு போட வேண்டாம், ரைட்டர்னு எழுது. உனக்கு நான் சொல்கிற கதையெல்லாம் நானே எழுதின கதைகள் தான், அதனால் ரைட்டர்னு போடு. இனம் புரியாத ஒரு நிறைவு கிடைத்தது கல்யாணிக்கு.
இவ்வளவு ஆண்டுகளாக அடையாளத்தை தொலைத்து வெறும் குடும்ப பொறுப்புகளை சுமப்பது மட்டும்தான் தெரியும் என முத்திரை குத்தி வைத்திருந்தார் செபேசன். அதை உடைத்து தனக்கான அடையாளம் இதுதான் என தன் பேரனின் எழுத்தின் மூலம் புதுப்பித்த ஈடில்லா சந்தோஷம் அவர் முகத்தில் மின்னியது. கூடவே கண்களிலும் கண்ணீர் கோர்த்து நின்றது. குனிந்து தன் வேலைகளை தொடர ஆரம்பித்தார். ஆனால் கல்யாணியை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர் சபேசனும் அஜயும். வர்ஷாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு நேரம் குழம்பிக் கொண்டிருந்த விக்ரம் சந்தோஷமாக எழுதி முடித்துவிட்டு எழுந்து ஓடி வந்து கல்யாணியின் கால்களை கட்டிக்கொண்டான். நீங்கள் ரைட்டரா பாட்டி? நீங்கள் எனக்கு சொன்ன கதையெல்லாம் நீங்களே எழுதியதா? இவ்வளவு நாள் ஏன் இதெல்லாம் சொல்லவே இல்லை? நான் நாளைக்கு என் நண்பர்களிடமெல்லாம் சொல்ல போகிறேன், எங்கள் பாட்டி ரைட்டர்னு பெருமையாக சொல்வேன். ஏன் பாட்டி, நீங்கள் எழுதின கதையெல்லாம் புத்தகமாக போடலை? போட்டிருந்தா ஹாரி பாட்டர் மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கும். நான் பெரியவனானதும் உங்கள் கதையெல்லாம் புக்ஸில் போடுறேன் என்றான் விக்ரம். பேரனை வாஞ்சியோடு கட்டிக்கொண்டு பூரித்து போனார் கல்யாணி. தன்னை அடையாளத்தை பேரன் அவன் நண்பர்களிடம் சொல்லி பெருமைப்படுவதாக சொன்னது அவருக்கு மிகப்பெரிய விருதாக தோன்றியது. நிமிர்ந்து கணவரை ஆழமாக பார்த்தார். குற்ற உணர்வோடு தலையை குனிந்து கொண்டார் சபேசன். அம்மா, நீங்கள் எழுத்தாளரா? கதையெல்லாம் எழுதுவீங்களா? இவ்வளோ நாளாக எங்கள் கிட்ட கூட சொன்னதில்லை, இப்போ பேரன்கிட்ட மட்டும் சொல்கிறீங்க. ஏன் இவ்வளவு நாளாக எதுவும் எழுதலை? எனக்கு அக்காவுக்கு சொன்ன கதையெல்லாம் நீங்கள் எழுதினதுன்னு ஏன் சொல்லலை என்றார் அஜய். சபேசனுக்கு மனம் பரபரத்தது. தான் கல்யாணியை அடக்கி வைத்ததை குடும்ப உறுப்பினர்கள் முன் அவள் போட்டு உடைத்து விடுவாளோ என்ற பயம் எட்டி பார்த்தது. தன்னை பற்றி தவறான எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது என்று கலங்கினார் சபேசன். சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அமையல, அவ்வளவுதான் அஜய். வீட்டு வேலைகளே சரியா இருக்கு, எழுதுறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் எல்லாம் குழந்தைகளாக இருக்கும்போதே எல்லாத்தையும் விட்டுட்டேன். உங்களை வளர்த்து ஆளாக்குறது வீட்டு பொறுப்புகள்னு அப்படியே காலம் ஓடிருச்சு. அதனால் அதை யார்கிட்டையும் சொல்லணும்னு எனக்கு தோணலை, அவ்வளவுதான் என வெகு இயல்பாக கூறினார் கல்யாணி. இரவு உணவு தயாரிப்பதற்காக சமையலறைக்கு போனார் கல்யாணி. ஆனால் அவர் மனதில் என்றும் இல்லாத ஒரு பெரிய நிறைவும் பெருமையும் தனக்கான அடையாளத்தை வெளிப்படுத்திய மகிழ்ச்சியும் இருந்தது. அம்மாவுக்கு பிடித்தது, அவரின் தனித்தன்மை ஆகியவற்றையெல்லாம் இவ்வளவு ஆண்டுகள் தெரிந்து கொள்ளாமல் இருந்ததை நினைத்து வெட்கப்பட்டான் அஜய். மனைவி இவ்வளவு காலம் அடக்கி வைத்ததை எண்ணி முதல் முறையாக வருத்தப்பட்டார் சபேசன். கல்யாணி அவரை காட்டிக் கொடுக்காமல் அந்த சூழ்நிலையை வெகு இயல்பாக கையாண்டது அவரை கூனி குறுகச் செய்தது. அடையாளம் தொலைத்த தன் மனைவியின் வலியை உணர்ந்த தருணம் சபேசனின் கண்கள் குளமாகின. கதை நிறைவுற்றது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.